ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்துல அப்படி எதுவும் வரல. The only film I had that was over and இந்த படத்துல fortunately it is not come. அந்த படத்துல நையாண்டி படத்துல பிரச்சனை வந்ததுனால உங்களுக்கு பட வாய்ப்புகள் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா? I thought you were supposed to talk about Thirumanan and Nika, so we'll continue with that. It's audio launch of that movie. ஜெய் வந்து அவருடைய வடகரிங்கிற ஒரு படத்துக்கான பேங்காங்கில் ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ அவருடைய மெசேஜ்லாம் வந்தது. ஸோ எஃப்எம்லேயே அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப வருத்தம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த படம் ரிலீஸ்க்கு முன்னால் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்லையும் சரி மற்ற ஃபங்க்ஷன் கலந்துக்குவார். ரொம்ப தேங்க்ஸ். அட்லீஸ்ட் இதில் அரசியல் ரீதியாக சில விஷயங்களை மறைமுகமாக சொல்கிறேன்னு என்ன அரசியல் விஷயங்கள் வந்து இல்லை, அரசியல் ரீதியாலாம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக இல்லை, நான் அரசியல் ரீதியாக அப்படி இல்லை. ஒரு சகோதரத்துவம் அதுக்கான விஷயம். அதை வந்து இப்படி தான் அதை வந்து வேறு கோடில் சொல்லியிருக்கோம். பாடல், அதாவது ஒரு ஃபுட்டு மூலமாக, பிரியாணி அப்படிங்கிற மூலமாக. பிரியாணிங்கிறது வந்து எல்லோரும் சாப்பிட்லாம். அது யார் கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு அழகான கோலத்தை வந்து எல்லோரும் ரசிக்கலாம். அது வந்து யார் போட்டாங்கன்னு இல்லை, அது மாதிரி விஷயந்தான் இது. எந்த விதத்தில் ஸ்டேட்டாக வந்து புனித நூல்களை மேற்கோள் காட்டி ஒற்றுமையை வலியுறுத்தவே இல்லை. அழகான ஒரு திருமணம் மூலமாகவும் நிக்கா மூலமாகவும் நிக்காவிலையும் திருமணத்திலும் போடப்படக்கூடிய அழகான சைவ உணவு, நிறைய மட்டன் சிக்கன்லாம் போட்ட பிரியாணி, அதே மாதிரி திருமணத்தில் பாடக்கூடிய பாடல்கள், நிக்காவில் பாடக்கூடிய பாடல்கள், திருமணத்துக்கு போட்டிருக்கக்கூடிய உடை அமைப்பு, ட்ரெஸ், அதே மாதிரி நிக்காவில் போட்டிருக்கக்கூடிய உடை அமைப்பு, இதெல்லாம் பார்த்தா ஒரு மகிழ்ச்சி வரும்ல. ஸோ அப்படித்தான் நாங்கள் வந்து நான் ஒரு அழகான ஒரு ஒற்றுமையை எல்லா சமுதாயத்தையும் ஒரு நேசித்து வாழக்கூடிய ஒற்றுமையை படம் சொல்லிச்சு. இஸ்லாமிய அமைப்புகள் படம் பார்த்தாங்களா? முஸ்லீம் அமைப்புகள் படம் பார்த்துட்டாங்களா? இல்லை எப்படி அது ஏதாவது கூப்பிட போகிறீங்களா? மேடையிலே வந்து ஒரு நாளுக்கு 3 பேர் இஸ்லாமிய பின்னாடி உள்ள சேர்ந்தவங்க. நீங்கள் சொன்னால் ஒத்துக்குவாங்களா? எல்லாம் ஒத்துக்குவாங்களா? என்னங்க, நீங்கள் 3 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்குவாங்களா? அமைப்புகள் ஒத்துக்குவாங்களா? இல்லை, இது நான் தான் சொல்கிறேன்ல, இது வந்து எந்த ஒரு புனித நூல்களை வச்சு கதை கிடையாது. பந்தல் போடுறதை பற்றி படம். திருமணத்துக்கு எப்படி பந்தல் போடுறாங்க, நிக்காவில் எப்படி பந்தல் போடுறாங்க, அதுதான் சொல்லுறமே வழியே வேறு எதுவுமே சொல்ல வரல. அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் வேறு மாதிரி நான் அரசியல் ரீதி சொன்னது வந்து கருத்துக்கள் கிடையாது, சரிங்களா? அதுக்கு வந்து நாங்கள் வேறு விதமாக வந்து நான் சொல்ல வரேன். உணவு மூலமாகவும், இசை மூலமாகவும், ஆடல் மூலமாகவும், பாடல்கள் மூலமாகவும் சொல்ல வரேன். நிச்சயமாக எல்லாரும் ஒத்துக்குவாங்க, கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து ஒரு இந்த கதை வந்து ஒரு வழக்கம் போல் இருக்கக்கூடிய ஒரு கதை இல்லை, ஒரு பெரிய பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய கதை. இந்திய கலாச்சாரம், இந்திய ஒற்றுமை, உலகளாவிய வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், இந்துக்கள் மக்களுடைய விஷயங்களை சொல்ல வரதுனால ஒவ்வொரு டைலாக்லையும் சரி எல்லாமே ஈச் அண்ட் எவரி வேர்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து நாடும் சரி, என்னுடைய தயாரிப்பாளரும் சரி, அதுக்கடுத்து தயாரிப்பு மேற்பார்வை பண்ணுற கூடங்களும் சரி, அதுக்கடுத்து என் கூட வந்து மதன் கார்கி டைலாக் எழுதியிருக்காரு. அதுக்காகவே வந்து என்னுடைய கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும். அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக படத்தை வரக்கூடாது டைலாக்ல. அவங்களுக்காக மதன் கார்கி வந்து ஒரு நான் எக்ஸாம்பிள்னால் செக் பண்ண டீச்சர்ஸ் மாதிரி அவர் வந்து எல்லாம் கரெக்ஷன் பண்ணார். அது வந்து நிச்சயமாக வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். சார், இன்னொரு ஆக்சுவலாக இந்த தலைப்பு வைக்கும் போது கொஞ்சம் சில 2 விதமான கருத்துக்கள் இருந்திருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த தலைப்பு சம்மந்தமாக இதுதான் முடிவோடு இருந்தீங்களா, இல்லை ஏதாச்சும் அதில் இடர்பாடுகள் வந்துதா? அப்புறம் இன்னொரு கேள்வி, அந்த மாடியில் எடுத்த பாட்டு இருக்குல்ல, ஆமாம், அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது. அதை எப்படி டிசைன் பண்ணீங்க, அதை பற்றி? ஓகே, முதல்ல தலைப்பு பற்றி நான் சொல்லிடுறேன். ஒரு படம் ஜென்ரலாக வந்து 2 விதமாக வந்து கதை ரெடி பண்ணுவாங்க. ஜென்ரலாகவே ஒரு கதையாசிரியராக, இயக்குனராக விட்டுருங்க, கதையாசிரியராக. ஒன்று வந்து ஒரு சின்ன நாட்டு கிடைக்கும், அந்த நாட்டை வந்து தலைப்பாக வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கதையை வந்து ரெடி பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து கதையை எல்லாம் ரெடி பண்ணிட்டு உள்ளே வந்து அந்த நாட்டை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு தலைப்பை கண்டுபிடிப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து நான் ஒரு நிறைய சம்பவங்கள், நிறைய கேரக்டரே வந்து கதையாக உருவாக்கிட்டேன். என்ன தலைப்பு வைக்கிறதுங்கிறது வந்து ஒரே குழப்பமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது ஜென்ரலாக வந்து இன்விடேஷன் எங்கள் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சது. எங்கள் வீடுகளையும் இன்விடேஷன் இருக்கும், நிறைய இன்விடேஷன் எங்கள் வீட்டுக்கு வரும். அதே மாதிரி பலவரை பார்த்துக்கோங்க, நிக்கா என்னும் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் வந்து இன்விடேஷன் கொடுப்பாங்க. அது எல்லாருடைய வீடுகள்லையும், இந்தியாவில் வாழக்கூடிய எல்லாருடைய வீடுகள்லையும்
ஏதோ ஒரு டிசைன் வந்து அவங்களுடைய காலத்தில் வந்து அதை பார்த்துருப்பாங்க குறைஞ்சபட்சம். அந்த அதை வந்து நிக்கா என்னும் திருமணம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் உல்டா பண்ணி திருமணம் என்னும் நிக்கா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஏன்னா அந்த கதைக்கு வந்து திருமணமும் இருக்குது நிக்காவும் இருக்கிறதுனால அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த தலைப்பையே அப்படியே இருக்க நான் வச்சுக்கிட்டேன். அது ரொம்பவும் அழகாக இருந்தது. ஏன்னா நான் இங்கே கதை சொல்ல போகும்போது முதல்ல கேட்பாங்க என்ன கதை தம்பி அப்படிம்பாங்க, டைட்டில் என்னன்னு கேட்பாங்க. நானே சொல்லாடின்னு சொல்லிட்டேன் திருமணம் நிக்கா அப்படின்னு ஈஸியாக வந்து டோர் திறந்துடும், இல்லை ஒரு சிட்டிங் உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே அமைஞ்சது. ஸோ நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி வந்து அந்த பாடல் வந்து சுசித்ரா மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணாங்க. கரெக்டாக ஒரு 4 நாள் தான். அது 2 நாள் வந்து ஜெய் அவருடைய பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய பாடல், இவங்க பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய பாடல் 2 நாள் பிரிச்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரே 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னாக்க 4 நாளில் முடிச்சிடுவாங்க. 2 பேரும் செப்பரேட் கொடுத்து 8 நாள் ஆகும். அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து பயங்கர ஃபாஸ்ட். அதுக்கடுத்து நான் சுச்சுவேஷன் சொல்லி முடிச்சா அவங்க ஃபுல்லாக கேர் எடுத்துட்டாங்க. அதுக்கக்கூடிய குட்டி குட்டி விஷயம்லாம் சரி, ஜெய்ஸ் பண்ணக்கூடிய விஷமக்கண்ணன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பார்வதி அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க பார்வதி. ஸோ விஷமக்கண்ணன் அதே மாதிரி அவர் விஷமம் பண்ணுறதுக்கும் அவங்க கொரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து கோலம் போட்டிருப்பாங்கல்ல ஒரு டாப்பாங்கில் காமிச்சிங்க. அந்த கோலம் வந்து ஆர்ட் டைரக்டர் பின்னால் ஃபினிஷ் பண்ணார். கிராஃபோர்டு இங்கே இருக்காரு, பின்னால் ஃபினிஷ் பண்ண. ஆனால் போட்டது வந்து நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு அவங்களே வந்து சாக் பீஸை ஈரத்தை தொட்டுட்டு போட ஆரம்பித்தாங்க. நான் பார்த்தேன் 1:30 மணிக்கு எனக்கு காலையில் ஷூட்டிங். நான் வெளில வந்து மாஸ்டர் நான் போயிட்டு காலையில் வெளில வந்துட்டு மாட்டு போயிட்டேன். அவங்க கிட்டத்தட்ட வந்து 3:30 மணிக்கு தான் அதை முடித்தாங்க. அவங்களே போட்டாங்க ரங்கோலி, அவ்வளோ பெரிய போட்டாங்க. அதுக்கடுத்து கிராஃபோர்ட் மேலே வந்து ஒரு ஒயிட் லைன் போட்டார். அதே மாதிரி மேலே ஒரு பர்தா கண் வர்றது எல்லாமே வந்து டிஸ்கஷன் பண்ணி மாஸ்டர் கேட்பாங்க. அழகாக நம்ம ரொம்ப ஈஸியாக இருந்தது சொல்லப்போங்க. நிறைய 100 விஷயம் சொல்லுவாங்க. அதை நெறியாளராக இயக்குனராக வந்து மாஸ்டர் இதெல்லாம் வச்சுக்கலாம்னு நான் எடிட் பண்ணி சொல்லுவேன். ரொம்ப அழகாக பண்ணேன்.